என்ஜாய் உறவுகள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நம்ம சேனலில் போடுற அனைத்து வீடியோக்களும் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி தான் நடந்துட்டு இருக்கு. வீடியோ கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி படித்து பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கெஸிங் ஒன்று கொடுத்துருந்தோம். என்ன கெஸிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிசியில் பார்த்தீங்கன்னா 20 அப்படின்ற நம்பர் வரும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஓகே, நல்லா புரிஞ்சுக்கோங்க. பிசியில் 20 அப்படின்ற நம்பர் வரும். ஆனால் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 957 அப்படின்ற நம்பர் அப்படியே ஆச்சு தான். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம அந்த பிசி 57 அப்படின்ற நம்பருக்கு தான் அவன் ஆப்போசிட் பண்ணி அந்த 20 வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம 0-20 அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தோம். ஆனால் ரிப்பீட் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆகுது, கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 3-4 மாதத்துக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். ரிப்பீட்டடாக ஒரு நம்பர் பிசி தொடர்ந்து அடுத்த நாளே வரது, ஓகேங்களா? இது ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்றைக்கி தான் ரிப்பீட்டட் பிசி 57க்கு பிசி 57. நல்லா யோசிச்சு பாருங்களேன். அந்த பிசி 57 அப்படின்ற நம்பருக்கு தான் நான் பார்த்தீங்கன்னா கேமில் 2 மேலே 0-20 அப்படின்ற நம்பர் வரும்னு பார்த்தேன். மேலே அவன் 2-0-2 அடிக்கும்போது கொஞ்சமாவது நம்ம யோசிச்சிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 57க்கு கண்டிப்பாக ரிப்பீட் ஒரு 57 அப்படின்ற நம்பரை தாராளமாக ட்ரை பண்ணிடலாம். நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். ஆல்ரெடி ஒரு 0-2, அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 0-2, 0-2க்கு ஃபுல் ஆப்போசிட் 57, மறுபடியும் 0-2க்கு ஒரு ஃபுல் ஆப்போசிட் 57. மேக்ஸிமம் நேற்று சொல்லும் போது சொல்லியிருந்தா 0-2க்கு கண்டிப்பாக ஒரு 20 அடிப்பான் அப்படின்ற மாதிரி கணக்கு பண்ணோம். ஆனால் 57க்கு ரிப்பீட் 57 அப்படின்ற நம்பரை ரொம்ப தெளிவாகவே முடிச்சிட்டான், ஓகேங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல நம்பர். ஆனால் அடுத்த நாளே அடிச்சது தான் இங்கே பெரிய ட்விஸ்ட், ஓகேங்களா? அதேமாதிரி 957, நம்ம 975 அப்படின்ற நம்பர்லாம் லாஸ்ட்டாக ஃபாலோவிங் கொடுத்தோம் அவருங்களாம். போன மாதம் 597 அடிச்சாம், இந்த மாதம் 957 அடிச்சாம். அதேமாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே 04க்கு அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா ஏசி 54 அடிச்சதான். இங்கே 07க்கு அடுத்த நாளே ஒரு ஏசி கூட இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த 57 அப்படின்ற நம்பர் வரும் அப்படின்னு எதிர்பார்த்தேன். ஏசி கூட 57 வரும்னு பார்த்தேன். ஆனால் மறுபடியும் பிசிலே 57 வச்சு 957 அப்படின்னு சொல்லி ஒரு கேமை முடிச்சிருக்கான். என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல நம்பர் தான். பட் இருந்தாலும் கொஞ்சம் அடுத்த நாளே அடிக்கவே நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது, ஓகேங்களா? இப்போ நாளைக்கு அடுத்த நாள் கேசிங் 23ஆம் தேதிக்கான ஒரு கேசிங்கை ஒன்று பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரூட் இந்த 9 மேக்ஸிமம் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஏ போர்டில் 9 வச்சு ஏ போர்டு 92, அடுத்து 99, ஒரு 98, ஒரு 90, 96. மேக்ஸிமம் நம்ம டபுள்ஸில் சொல்லணும்ல, அதில் 5 நம்பருமே முடிச்சிட்டான். 92 முடிச்சிட்டான். 4 நம்பர் 92, 98, 90, 96. அடுத்து ஒத்தப்படையில் பார்த்தீங்கன்னா 99, அடுத்து ஒரு 97, இப்போ 95. மேக்ஸிமம் இதுலேயும் நம்பரை முடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏபியில் ஒரு 93, ஒரு 91 இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு மாதத்தில் ஒரு கேம் எடுத்து அடிக்கிறான் அப்படின்னா அது பர்டிகுலராக அந்த கேமை முடிச்சிடும். இந்த மாதம் உள்ள டார்கெட் எல்லாமே ஏ போர்டு 9 தான். 9 வச்சு ரெட்டப்படையில் 5 நம்பர் மொத்தம். அதில் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். ஏபி 92, 98, 90, 96 4 நம்பர் முடிச்சிட்டான். அடுத்து ஏபி 99, அடுத்து பார்த்தீங்கன்னா 97, இப்போ 95 முடிச்சிட்டான். ஏபியில் ஒரு 93, அப்படியே ஒரு 91 அப்படின்னு சொல்லிட்டு 2 நம்பர் நிற்கிது. மேக்ஸிமம் இருக்கிற ஒன்று 10 நாளில் நீங்கள் வேணால் பாருங்கள். ஏபி 93 இல்லை கம்பேர் 91 அப்படின்ற நம்பர் டேரெக்டாக வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சப்போஸ் ஃபாலோ பண்ணுற ஐடியா இருந்ததுன்னா ஏபி 93 இல்லை 91 தாராளமாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த மாதத்தில் 9 வச்சு தான் மெயின் டார்கெட் எடுத்து கேம் ஆட ஆரம்பிச்சிடும். அதனால் மேக்ஸிமம் வரதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது, ஓகேங்களா? அடுத்தபடியாக நாளைக்கான ஒரு கெஸிங் ஒன்று பார்ப்போம். லாஸ்ட்டாக ஏ போர்டு 0 அடிப்போம். இங்கே ஒரு சரியான ரூட் ஒன்று வச்சான். நாளைக்கு நான் சொல்கிற நம்பர் ஏபி வருது அப்படின்னா கண்டிப்பாக இங்கே ஒரு பெரிய ட்விஸ்ட் வரதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே நல்லா பாருங்கள். ஏபி 00 ஏ போர்டு 0 அடிக்கும்போது இங்கே ஏ போர்டு 0, அது கீழே ஒரு நம்பர் ஒன்று வச்சுருந்தா ஏபி 64, அது கீழே 9, ஓகேங்களா? நேற்று நான் ஒரு பேட்டர்ன் கொடுத்தோம்ல, இந்த 60க்கு எப்படி ஆப்போசிட் பண்ணி திருப்பி 51 வச்சானோ அதேமாரி இந்த ஆப்போசிட் 57க்கு திருப்பி தான் 20 அப்படின்ற நம்பர் வரும் நான் சொல்லியிருந்தேன். அதே சேம் ரூட்டு சேம் மெத்தட் தான். ஆனால் ஒரு சின்ன 2-3 விஷயம் பார்த்தீங்கன்னா கரெக்டாகவே நிற்கிது. கொஞ்சம் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இங்கே நல்லா பாருங்கள். ஏபி 64 என்னை பொறுத்த வரைக்கும் மாதத்தில் ஒரு வாட்டி இல்லை 2 வாட்டி கம்பல்சரி இந்த பேட்டர்ன் அடிக்கிறான். ஏ போர்டு 0க்கு அவன் கரெக்டாக ஏ போர்டு 0ன்றதை விட இங்கே 0-0-2, இங்கே 0-57, ஓகேங்களா? இங்கே ஏ போர்டு 0-0-2க்கு அப்படியே எப்படி 0-57 சொல்லி கேமை முடிச்சிடும். அதனால தான் இந்த பேட்டர்ன் நாளைக்கு வரதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்கும். இப்போ இங்கே பொறுத்த வரைக்கும் இதுதான் நம்ம டார்கெட். அங்கே உதாரணம் தான் அந்த 0. அதேமாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட டார்கெட். இங்கே நாளைக்கு என்ன ரிசல்ட் வரப்போகுது அப்படின்ற விஷயத்தை பார்க்க போகிறோம். நல்லா பாருங்கள். ஏபி 64 அப்படின்னு சொல்லி ஒரு ரிசல்ட், ஓகே? நல்லா ஏபி மட்டும் எடுத்துக்கோங்க. 64. இந்த 64 என்ன பண்ணான்னு கேட்டிங்கன்னா அது கீழே அப்படியே பார்த்தீங்கன்னா 96ன்னு அடிச்சிருப்பான். என்ன பண்ணியிருப்பானா, ஏ போலில் இந்த 6 எடுத்து பி போல் அப்படியே வச்சுட்டு பி போலில் இந்த 4 எடுத்து ஏ போல் ஆப்போசிட் பண்ணி 96 அப்படின்னு சொல்லி ஒரு கேமை முடிச்சிருப்பான். அதேமாதிரி பாருங்கள். இப்போ ஒரு 95 அப்படின்ற ஒரு நம்பர் நேற்று அடிச்சிருங்க. நல்லா புரிஞ்சு நேற்று கூட நான் ஒரு வார்த்தை சொன்னேன். ஒரு நம்பர் ஃபஸ்ட்டு 6 வச்சு அடிக்கிறான், அப்புறம் 9 வச்சு அடிக்கிறான், மறுபடியும் 6 வச்சு அந்த கேம் ஆட மாட்டான், 9 வச்சு தான் ஆடுவான்னு சொன்னேன். இந்த 64க்கு நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த 64க்கு எப்படி ஏ போல் 6 எடுத்து பி போல் 6ன்னு வச்சு பி போலில் இந்த 4 எடுத்து 9 ஆப்போசிட் வச்சானோ அதே மாதிரி இங்கே ஏ போலில் இருக்கிற 9 எடுத்து நாளைக்கு பி போலில் 4, இங்கே பி போலில் இருந்த 5 எடுத்து ஏ போலில் 5 அப்படின்னு வச்சான்னு வச்சுக்கோங்களேன். ஏபி 54 அப்படின்ற நம்பர் நாளைக்கு வரதுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது, ஓகேங்களா? நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு சரியான மெத்தடு, சரியான ரூட்டு கரெக்டாக வரதுக்கு நிறையா வாய்ப்பு. ஏபி 64க்கு 96 எப்பயுமே 2 நம்பர் ஆப்போசிட். இப்போ 0-2க்கு எப்படி 57, 0-2க்கு மறுபடியும் எப்படி 0-2க்கு 2 57 கேமை முடிச்ச மாதிரி இந்த 64 அப்படின்ற நம்பருக்கு கரெக்டாக ஏ போர்டாக எடுத்து பி போர்டு 4க்கு 9 கேமை முடிச்சான். அது கீழே அழகாக இப்போ 95க்கு அதேமாதிரி 5க்கு எடுத்து டேரெக்டாக ஆட போகிறோம். ஏன்னா இவனோட டார்கெட் எல்லாமே 9க்கு 4, 9னால தான்
இந்த மாதம் 9 வச்சு தான் எல்லாமே ஆடுறான் அப்படின்றதுக்காக. அதேமாதிரி இங்கே 9க்கு பி போர்டில் 4, இந்த 5 எடுத்து டேரெக்டாக வச்சான்னு வச்சுக்கோங்களேன், ஏபி 54 அப்படின்ற நம்பர் வரத்துக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஏபி 54. ஏன்னா இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பி போர்டு 4 வச்சு நல்லா புரிஞ்சுக்கணும். பி போர்டு 4 வச்சு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏசியில் ஒரு 54 அப்படின்னு கேமை முடிச்சிருக்காங்க. மேக்ஸிமம் ஏபியில் ஒரு 54 அப்படின்ற நம்பரே வரத்துக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? அடுத்தபடியாக இப்போ ஏபி 54 அப்படின்னு வந்தது அப்படின்னா சி போர்டு என்ன ப்ரோ வரும் அப்படின்னு நாளைக்கு ஒரே நம்பர் தான் லாக் பண்ண போகிறோம். 2-3 விஷயத்தை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஏபி 95 கூட நான் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயினில் ஒரு 2 நாளுக்கு முன்னாடி கொடுத்துருந்தேன். ஏன்னா இங்கே வந்து 995 பிசிஎஸ்ன்னு வச்சுருந்தான். அன்றைக்கி கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஏபியில் 95 ஒன்றும் கிடையாது. நேற்று 05 சேனலில் தான் நேற்று அன்றைக்கி தான் கொடுத்தேன். ஏபி 95 கொடுத்துட்டு 955 அப்படின்ற நம்பரை ட்ரை பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருந்தேன். அது ஒரு நல்ல ரூட்டு. ஆனால் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் விட்டு கரெக்டாக 95 அப்படின்னு அடிக்கிறான். அதேமாதிரி இந்த 97 நாளைக்கு வச்சு செய்யலான்னு இருந்தேன். எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே நல்லா பாருங்கள், ஏபி 90 அது கரெக்டாக 2 நாள் விட்டு ஏசி 90 வச்சிருப்பான். அதேமாதிரி இங்கே ஏபி 60 இதில் ஏபி 60 கரெக்டாக 2 நாள் விட்டு ஏசி சாரி ஒரே நிமிஷம் நல்லா பாருங்கள், தப்பாக சொல்கிறேன். ஏபி 90 எடுத்து கரெக்டாக 2 நாள் விட்டு ஏசி 90 வச்சான். அடுத்து ஏபி 96 எடுத்து கரெக்டாக 2 நாள் விட்டு ஏசி 96 வச்சான். இந்த ஏபி 97 எடுத்து 2 நாள் விட்டு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏசி 97 அடிப்பான் அப்படின்ற மாதிரி நல்ல ஒரு ஃபோக்கஸ் பண்ணி வச்சுருந்தேன். ஆல்ரெடி நம்ம சார்ட் கெஸிங் பார்க்கும்போது அதை டார்கெட் வச்சுருந்தோம். ஏபி 90 எடுத்து 2 நாள் விட்டு ஏசி, ஏபி 96 எடுத்து 2 நாள் விட்டு ஏசி, ஏபி 97 எடுத்து 2 நாள் விட்டு நாளைக்கு அந்த ஏசி 97 வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கேமை வேறு மாதிரி பண்ணியிருப்போம். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் முன்னாடி நிறையா நாள் இப்படி தான் வந்து மிஸ்டேக் ஆகிடுது. முன்னாடி நாளே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அந்த ஏசி 97 அப்படின்ற நம்பரை கேமை முடிச்சிட்டான். கொஞ்சம் 0-2 யூஸ் தான் கண்டிப்பாக 957 அப்படின்ற நம்பரே தாராளமாக ட்ரை பண்ணியிருக்கலாம். ஓகேங்களா? ட்ரை பண்ணியிருக்கலாம். பட் இல்லைனா ஏசி 97 வச்சு கண்டிப்பாக பி போர்டில் வேறு ஏதாவது வச்சு டார்கெட் வச்சு கண்டிப்பாக ஏசி 97 இன்றைக்கி அடிக்கல அப்படின்னா ரிப்பீட்டடு கண்டிப்பாக நாளைக்கு வரும் அப்படின்ற மாதிரி ஒரு டார்கெட் வச்சுருந்தேன். ஓகேங்களா? அடுத்து இப்போ நான் பி போர்டு ஏபி 54 பி போர்டு 4 வச்சு என்ன நம்பர் வரும்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கலாம், ஒரே ஒரு சிங்கிள் ஷார்ட் நம்பர் தான், ஒன்றும் கிடையாது. ஒரே ஒரு 541ன்னு சொல்லிட்டு டிக்கெட்டை போட்டு கேமை நாளைக்கு லாக் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. ஏன் அப்படின்னா போன மாதம் ஒரு 41க்கு ஒரு 14 அடிச்சா, மேக்ஸிமம் 14 எங்கெல்லாம் அடிக்கிறானா அங்கே ஒரு 41 அப்படின்ற நம்பரை கேமில் தொடர்ந்து ஒரு 2-3 மாதமாகவே அடிச்சிட்டே வரோம். 14க்கு 41, இந்த மாதம் 14க்கு ஒரு 41, இப்போ இந்த மாதமும் ஒரு 14 அப்படின்ற ஒரு நம்பர் இருக்குது. அதிகபட்சமாக அதுக்கு ஒரு 41 அப்படின்னு வந்து அப்படின்னா கண்டிப்பாக 541 அப்படின்ற நம்பரே டேரெக்டாக வரதுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? ஏன்னா 14 அடித்தாலே நீங்கள் எல்லா இடத்துலையும் போய் பாருங்கள், எங்கெல்லாம் 14 அடியும் ரீசெண்டாக அடிச்ச நம்பருக்கு எல்லா இடத்துலையுமே அந்த கேம் ஆச்சுட்டான். அது ஏவியாக இருக்கட்டும், பிஜே மேக்ஸிமம் வருங்க. திரும்ப சொல்கிறேன், பிசி 14 கரெக்டாக 2 நாள் விட்டு 41, பிசி 41 கரெக்டாக ஒரு நாள் விட்டு 14, இந்த பிசி 14க்கு கண்டிப்பாக ஒரு 41 அப்படின்ற நம்பர் கேமில் ஆடுறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், இப்போ ஏபி 54 அப்படின்ற நம்பர் நமக்கு கொஞ்சம் நல்லா வரதால நாளைக்கு நீங்கள் ட்ரை பண்ண வேண்டிய நம்பர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏபி 54. அப்படி 54 அப்படின்னு வந்துன்னா 541 அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு சிங்கிள் ஷாட் நம்பராக ட்ரை பண்ணிக்கோங்க. திரும்ப சொல்கிறேன், உங்களோட கெஸ்ஸிங்கில் வருது அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களோட கெஸ்ஸிங்கில் வருது அப்படின்னா மட்டும் தாராளமாக அந்த நம்பரை ட்ரை பண்ணிக்கோங்க. என்னை பொறுத்த வரைக்கும் 41 கொஞ்சம் நல்ல நம்பர். ஓகேங்களா? இந்த கெஸ்ஸிங் எப்படி இருக்குன்னு பாருங்கள். உங்களோட கெஸ்ஸிங்கில் வந்துடா ட்ரை பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.